மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய 2வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பேக்கரும் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவருக்கான நினைவு மண்டபம் ஒன்றை திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்தை வந்தடையக்கூடிய பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் வர இருக்கிறார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இதற்காக 4 ஐஜிக்கள் தலைமையில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாரத பிரதமர் திறந்து வைக்கக்கூடிய அப்துல் கலாமினுடைய நினைவு மண்டபம், பேக்கரும்பில் இருக்கக்கூடிய நினைவு மண்டபம், அது மட்டுமல்லாமல் அவர் உரையாற்றக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைத்திருக்கும் இடங்கள் உள்ளிட்டவை எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய பிரதமரின் தனி பாதுகாப்பு பிரிவினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தை பொறுத்த அளவில் கடல் மார்க்கமாக எந்தவித அச்சுறுத்தலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் ஆழ்கடல் பகுதியில் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதே போல தமிழக காவல்துறைக்கு சொந்தமான படகுகளும் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியில் பிரதமரை தவிர தமிழக முதலமைச்சர், மத்திய அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர் துணை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே போலீசாருடைய வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பாலிமர் டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் ஜபசன்.